நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. அன்னை மரியாளை நினைவுகூர்ந்து அவர் வழியாக கடவுளை புகழ்ந்தேத்தவும் அவருடைய பரிந்துரையோடு நாம் பலப்படவும் அழைக்கப்படுகிற இந்த சிறப்பான நாளில் இறைவன் நம்மை இந்த நற்கருணை வழியாக சந்திக்கிறார். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக என்கிற வார்த்தையின்படியாக இந்த நற்கருணை நாதரின் அரியணையை துணிவுடன் அணுகி சென்று அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. திருப்பாடல் 19 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதோ ஆண்டவர் வாழ்வு தருகிற ஆவியை கொடுத்து நம்முடைய ஆவி உயிரோடு எழுந்து நிற்க உதவி செய்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்ற அற்புதமான வரிகளை எல்லாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி நம்மை திருச்சட்டம் நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது, புத்துயிர் அளிக்கிறது, ஒழுங்குமுறை வாழ்க்கைக்குள் நமக்கு அது வாழ பயிற்சி தருகிறது. இந்த அற்புதமான நேரத்தில் அந்த இறைவார்த்தையை நம்பி இந்த வார்த்தை வழியாக ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நம்பிக்கையோடு பாடி துதிப்போம். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு
தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அச்சம் என்பதும் பயம் என்பதும் அது வேதனையானது, அது ஆபத்தானது, அது தேவையற்றது. ஆனால் ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கிற அச்சமே ஞானத்தின் துவக்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஞானத்தோடு நாம் கடவுளுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கட்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, எம்முடைய வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். எங்கள் உள்ளத்தினுடைய எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் என்னாலும் எங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.